சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு போனால் உங்களை கொன்னுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, வெக்கேஷனுக்கு டூர் போகலான்னு ஒரு இடத்த சுற்றி பார்க்க போனவங்க திரும்பி வீட்டுக்கே வரலனா, அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வந்ததுன்னா, அதுவும் கொடூரமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அந்த பெயினோட இன்டென்சிட்டி இட்ஸ் அன்பேரபிள், ரைட்? ரொம்ப தாங்க முடியாத மாதிரியான ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லை. இன்றைக்கி அதுதான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம்ன்ற இடத்துல நடந்திருக்கு. இந்த சம்பவம் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பயம், அதாவது உயிர் பயம், இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கோ இல்லை அங்கே வாழ்கிற மக்களுக்கோ இல்லை அந்த இடத்த சுற்றி இருக்கவங்களுக்கோ மட்டும் கிடையாது. காஷ்மீர் மாதிரியான அழகான இடத்த சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் இது ஒரு லைஃப் த்ரெட், இது ஒரு பயம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவை விசிட் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ஃபாரினர்ஸ்க்குமே இது ஒரு லைஃப் த்ரெட் தான். இது ஒரு பயத்தை இன்றைக்கி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. எக்ஸாக்டாக நடந்த விஷயம் என்ன, இந்த விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன, ஹேட்ரடுன்ற ஒரு விஷயம் ஹியூமன் கைண்டை எந்த லிமிட் வரைக்கும் புஷ் பண்ணும், இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேசுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கோ ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. April 22, அதாவது இப்போ போன டியூஸ்டே அரௌண்ட் ஒரு 3 PM கிட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்கம்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய மினி ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற பைசரன் வேலி, அதாவது ஒரு 6 kilometers ஃப்ரம் பஹல்கம் ஒரு மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அண்ட் பஹல்கமில் இருக்கக்கூடிய இந்த பைசரன் வேலி மிகவும் அழகாக தோன்றப்படக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டு வருது. அதனாலே டூரிஸ்ட் நிறைய பேர் இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வரவங்க பஹல்கம்மை சுற்றி பார்க்குறாங்க. அதுவும் மெயினாக இந்த பைசரன்ற இடத்த இதோட அழகுக்காகவே பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இந்த பைசரன்ற இடத்த சுற்றி பார்க்க வந்த டூரிஸ்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. லைக் அங்கே போனி ரைட்ஸ் இருக்கும், அதாவது குதிரை சவாரி, அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாப்பாடு கடைகள்லாம் சாப்பிட்டு அவங்க அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைன் ஃபாரஸ்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட்ஸ் இந்தியன் ஆர்மி மாதிரியே ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கையில் ரைஃபிள்ஸ்லாம் வச்சுட்டு சடனாக இந்த டூரிஸ்ட்ஸ் முன்னாடி அப்பியர் ஆகுறாங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய 26 டூரிஸ்ட்ஸ், ஒரு இந்தியன் நேவி ஆஃபீஸர், அப்புறம் காஷ்மீர்லேயே வசிக்கக்கூடிய ஒருத்தரை மிகவும் கொடூரமான முறையில் சுட்டு கொண்டிருக்காங்க. கேட்கவே எவ்வளோ பயமாக, எவ்வளோ பதட்டமாக, எவ்வளோ வருத்தமாக, எவ்வளோ வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த டெரரிஸ்ட் கும்பல் சுட்டுத்தள்ளின அந்த 28 பேருமே ஆண்கள்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த 26 டூரிஸ்ட்டை சுடுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேர்கள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான காரணம் அவங்களோட மதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஐடி கார்டை மட்டும் செக் பண்ணது இல்லாமல் அவங்களோட பேண்ட்டை கழட்டி அவங்களோட பிறப்பூர்வை பார்த்து இவங்க தான் மதத்தை சார்ந்தவங்க இல்லைன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி முன்னாடியே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கேவலமான விஷயமா இது இருக்குன்றது தெரில என்னால். இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னது அந்த சம்பவத்துலேருந்து உயிர் தப்பிச்சு வந்த ஒரு பெண். அண்ட் அதே சம்பவம் நடக்கிற இடத்துல, அதாவது பைசரன்ற இடத்துல இந்த குதிரை சவாரிலாம் இருக்குன்னு சொன்னல, ஒன் ஆஃப் த குதிரையோட கேர்டேக்கராக இருக்கக்கூடிய சையத் ஆதில் ஹுசைன்ன்ற ஒருத்தர் வந்திருக்கவங்க இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவங்க கிடையாது, டெரரிஸ்ட்டுன்னு தெரிஞ்சு மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒன் ஆஃப் தி டெரரிஸ்டோட ரைஃபிள் இருக்குல்ல, கன் இருக்குல்ல, அதை பிடுங்க ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் இதை பண்ணதுனாலே அவங்க இவரையும் கொடூரமாக சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த சுட்டு கொல்லப்பட்ட 28 பேரில் ஒருத்தரோட ஒய்ஃப் இவங்க டெரரிஸ்ட் குரூப்பை பார்த்து எங்களை மட்டும் எதுக்கு விடுறீங்க, சுட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உங்களை உயிரோடு விடுறதுக்கான காரணமே இங்கே நடந்த எல்லாத்தையும் போய் உங்கள் மோடிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சுட்டு கொண்டு இருக்காங்களே அவங்க ஃபேமிலியை, அவங்க கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டு இருக்காங்களே, இதை போயிட்டு பிரதமர் மோடி கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்றத ரொம்ப தெனாவெட்டாக இந்த டெரரிஸ்ட் குரூப்பு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கொடூரமான சம்பவத்தை பண்ணவங்க த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய லஷ்கர்-இ-டைபான்ற ஒரு பேண்ட் பாகிஸ்தானி பேஸ்டு டெரரிஸ்ட் குரூப். அண்ட் இதை பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி கொஞ்ச காலத்தில் 80 to 85,000 ஆஃப் இந்தியன்ஸ் காஷ்மீரில் வசிக்கிறாங்க, அதாவது காஷ்மீரில் செட்டில் ஆகிட்டாங்க. இதனால் காஷ்மீர் ஒரு இந்தியன் டாமினன்ட் சொசைட்டியாக மாறிடுச்சு. அண்ட் இதனால் இந்த டெமோக்ராஃபியே சேஞ்ச் ஆகிடுச்சு. லைக் இந்தியன்ஸோட தாக்கம்
காஷ்மீரில் நிறைய இருக்குது, இந்தியா வந்து டாமினேட் பண்ணுறாங்க காஷ்மீரை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்கு மனசில் இருந்திருக்கு. அண்ட் அதனால தான் இதை நாங்கள் பண்ணோன்னு சொல்கிறாங்க, அண்ட் இனியும் பண்ணுவோம் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. இது ஒரு ஓப்பன் லைஃப் த்ரெட் மாதிரியான ஒரு விஷயம். இனிமேல் யாருக்குங்க அங்கே போகணுன்னு தோணும்? ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மெஜாரிட்டி எக்கனாமிக் டிபெண்டன்ஸே டூரிஸ்ட்ஸை நம்பி தான் இருக்குது. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரன் ஆகிறதே வந்து டூரிசமை பேக் பண்ணி தான் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டூரிசம் நடந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஜனங்களோட வீட்டில் சோறு அண்ட் அவங்க ஃபேமிலியும் ரன் பண்ண முடியும். ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் யாருங்க அங்கே போவா? அண்ட் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இப்போது கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது யாரும் இப்போ அங்கே போக முடியாது, அண்ட் அங்கே இருக்கவங்களையும் சீக்கிரமாக இந்த இடத்த காலி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீசா அப்ரூவல்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது நடந்ததுக்கப்புறம் யாரும் வீசா அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் ஆல்ரெடி வீசா எடுத்து இங்கே வந்திருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக இந்த இடத்துல இருந்து லீவ் ஆகுங்கன்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வித் ப்ரொவைடிங் ஆல் தி செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் டு தெம். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பர்சனலாக எனக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்க்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. அண்ட் இந்த 2026 ஜான்வரியில் போகலான்ற பிளானும் இருந்துச்சு. அண்ட் ஒரு 2 to 3 monthஸில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலான்ற பிளான்லேயும் நான் இருந்தேன். அண்ட் இப்போது அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. போகணுன்னு நினைக்கிற நம்மளுக்கே இவ்வளோ பயம் இருக்குது. அங்கே இருக்கவங்க, அங்கே வாழ்கிறவங்க, அங்கே டூரிஸ்ட்ஸாக போனவங்க, அங்கே சுற்றி இருக்க மக்களுக்கெல்லாம் அது எப்படி ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம், அவங்க எந்த ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்கன்றது நினச்சாலே எனக்கு தெரியல. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் தட் ஃபீலிங். அதுவும் அந்த டூரிஸ்ட்ஸ் எல்லாம் சுட்டு கொள்கிறப்போ அவங்க ஃபேமிலி அங்கே இருந்திருக்காங்க. அதாவது அவங்க ஃபேமிலி வந்து அவங்க வீட்டோட ஒரு மெம்பர் சாகிறத லைவாக, அதுவும் கொடூரமான முறையில் சாகிறத பார்த்துருக்காங்க. அது எந்த மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ட்ரொமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கோன்றத நினச்சாலே பதட்டமாக இருக்குது. அதாவது இறந்து போனவங்களோட ஒய்ஃப் ஆர் மதர் ஆர் சில்ட்ரன், சின்ன சின்ன பசங்களாம் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சா ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ இந்த இறந்து போனவங்களோட பாடிக்கிட்ட அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் கதறி அழற அந்த ஒரு காட்சி வந்து உண்மையிலே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் வீடியோ வித் ஒன் பாசிட்டிவ் நோட். பிரிஞ்சு வாழ்கிறதுக்கோ பிரிவினையை உண்டாக்குறதுக்கோ 1000 ரீசன் இருக்கலாம். மதம், இனம், இடம், மொழி, ஜாதி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரே ரீசன் தாங்க, அன்பு. கடவுள் இருக்காரா இல்லையான்ற டாப்பிக்குள்ளலாம் நான் வரல. ஆனால் நாளைக்கு நீ தடுக்கி விழுந்தா உன்னை தூக்கி விட வரப்போகிறது ஒரு சக மனுஷன்தான். ஹியூமன் லைஃப் ஸ்பேன் இஸ் ஸோ ஷார்ட். ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ் அண்ட் நாட் ஹேட்ரட், பிகாஸ் நத்திங் இஸ் ஆஸ் பவர்ஃபுல் as love that the humankind needs the most.